ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலில் யாருன்னா பார்க்காத இருக்கிறவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பீக்கங்காய் இருக்குது. இதை வச்சு நான் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இவ்வளோ பீக்கங்காய் வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். பீக்கங்காய் செய்கிறதுக்கு தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு அதிலே வச்சுருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, உளுந்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் கொட்டி லைட்டாக வறுத்துக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் காய்ச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் தான் போடணும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் போட்டுடலாம், ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 4 வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். காஞ்ச மிளகா போடணும். கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் மசித்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பீக்கங்காய் அலசி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அலசி வச்சுட்டு பீக்கங்காய் கொட்டிக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுடலாம். இது கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதுவாகட்டும். அதுக்குள்ளே புளி கரைசல் வச்சுக்கலாம். அதையும் அரைச்சிடலாம். மசாலாவும் தண்ணியெல்லாம் விடுவேன்னா அதிலே தண்ணி ஆல்ரெடி இருக்குது. இப்போ புளி கரைசல் கொஞ்சம் லெமன் சைஸில் அதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். வேக வச்சு மத்தால கடியலாம். மிளகாத்தூளெல்லாம் எதுவும் போட வேண்டாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீக்கங்காய் குழம்பு. இந்த சாதத்தில் போட்டு எப்படி சாப்பிட்ணும் பார்க்கலாம். பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக மத்தால கடியலாம். மத்தால கடிஞ்சு பார்த்தா அது மசியில் லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.